இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்திருந்தார். ஸோ இவருடைய இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் நடந்ததுங்க. அந்த இறுதி சடங்கில் அவருடைய ஒரே மகளான ஜனனி ஐஸ்வர்யா செய்த செயல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜனனி ரொம்பவே கத்தி ஆக்ரோஷப்பட்டெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனுடைய வீடியோ காட்சிகள் எல்லாமே கூட சமூக வலைத்தளங்களில் வெளியானது. அவங்க அந்தளவுக்கு கோவப்படுற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் செய்தாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வீடுகளில் பார்த்திங்கன்னா இறுதி சடங்கு அப்படிங்கும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு அந்தளவுக்கு உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க. ஆண் பிள்ளைகள் இருந்தால் மட்டும்தான் இறுதி சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் தன்னுடைய அப்பாவுக்காக நான் தான் செய்வேன் அப்படின்னு ஜனனி ரொம்பவே கத்தி ஆக்ரோஷப்பட்டிருக்காங்க. ஜனனியை நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு. இருந்தாலும் என்னுடைய அப்பாவுக்காக நான் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கத்தி பேசி எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் யாரும் வர வேணாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இவங்க ஏன் இந்த அளவுக்கு பேசுனாங்க அப்படின்னா, இவர் பாரதிராஜா சார் உயிரோடு இருக்கும் பொழுது நிறைய முறை சொல்லியிருக்கிறாராம் அவருடைய மகள்கிட்ட, எனக்கு ஒருவேளை இறப்பானது ஏற்பட்டது அப்படின்னா என்னுடைய உடலை என்ன விஷயமும் செய்யாமல் நான் முதல்ல தங்கியிருந்த என்னுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு கொண்டு போய் என்னுடைய பண்ணை வீட்டில் தான் அடக்கம் செய்யணும், இறுதி சடங்குகளெல்லாம் எனக்கு அங்கே தான் நடக்கணும் அப்படின்னு நிறைய முறை ஜனனிக்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அப்பாவுடைய கடைசி ஆசையும் அதுதான் அப்படின்றதுனால ஜனனி மறுக்காமல் அந்த விஷயத்தை செய்திருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஈசிஆர் வீட்டுக்கிட்டே இங்கேயே போய் நம்ம இறுதி சடங்குகள்லாம் செய்துக்கலாம் மயானத்தில் போய் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஜனனி பிடிவாதமாக தன்னுடைய அப்பாவோடைய உடலை சொந்த ஊருக்கு தான் கொண்டு போகணும், அங்கே தான் எல்லா சடங்குகளும் செய்யணும், அப்பாவுடைய ஆசையே அதுதான், நிறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணி பிடிவாதமாக சென்னையில் செய்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பாரதிராஜா சாருடைய உடல் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே வைத்து இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு தயாராகும் பொழுது தான் அவருடைய மகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. ஸோ பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகளை இன்னுமே நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கோவத்தில் தான் அவங்க கத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி பாரதிராஜா சாருக்கு ஒரு நல்ல செல்லப்பிள்ளை, அப்பா பேச்சை தட்டவே மாட்டாங்க. ஸோ அப்பா பேச்சை தட்டாத அந்த ஒரு பிள்ளை அவங்களுக்கு கடைசி காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை நிறைய பேர் மறுத்ததுனால தான் அவங்க அந்த இடத்துல கத்தியிருக்காங்க. திரைத்துறை அப்படின்றத தாண்டி இவர் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை, பர்சனலான வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுதும் ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தாங்க பாரதிராஜா சார். அதாவது திரைத்துறையில் இவர் எந்த அளவுக்கு புரட்சிகளை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி தான் பர்சனல்லையுமே மகள் ஜனனியை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். எம்பிஏ பட்டதாரியான இவங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஜனனி ஐஸ்வர்யா அப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவுடைய இமயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தை சேர்ந்தவர். இவருடைய திரைப்பட வாழ்க்கையை கன்னட திரைப்பட இயக்குனர் புட்டண்ணா கணக்கலினுடைய உதவியாளராக தொடங்கியவர் தாங்க. தமிழில் 16 வயது நிலைய படம் மூலமாகத்தான் இயக்குனராக அறிமுகமே ஆனார். தமிழ் சினிமாவில் மண் சார்ந்த கதைகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவர் இவர் தான். ஹாலிவுட்டை கிராமத்தை எல்லை வரைக்கும் அழைத்து போனவர், அழகு பார்த்தவர் அப்படின்னு இவர் நிறைய விஷயங்களை பெருமைப்படுத்தலாம். 16 வயது நிலையே கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், நிழல், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் பொதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, புது நெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், இது மாதிரி நிறைய படங்களை பாரதிராஜன் அவருடைய படைப்பில் உச்சம் தொட்டது அப்படின்னே சொல்லணும். ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டார்கள் அப்படின்னு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் பலரையும் பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்து வைத்தவரே பாரதிராஜா சார் தாங்க. ஸோ ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி, கார்த்திக் இவங்க எல்லாத்தையுமே அறிமுகம் செய்து வைத்தவரே இவர் தான். ஸோ இவருடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இவருடைய திரையுலகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் பர்சனல் வாழ்க்கையும். பாரதிராஜா தன்னுடைய சகோதரியினுடைய மகள் சந்திரலீலா என்பவரை தான் திருமணம் செய்துக்கிட்டாங்க. பாரதிராஜா பார்த்திங்கன்னா சந்திரலீலா தம்பதிக்கு மனோஜ் அப்படின்ற ஒரு மகனும் ஜனனி அப்படின்ற ஒரு மகளும் பிறந்திருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மகன் மனோஜை மட்டுமே சினிமா பக்கம் கொண்டு வந்தார் பாரதிராஜா. தான் இயக்கிய தாஜ்மஹால் படத்தின் மூலமாக மனோஜை ஹீரோவாக்கினார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அதுக்கப்புறமா மகன் நடித்த மற்றொரு படமான அல்லு அர்ஜுனா என்ற படத்தையும் பாரதிராஜா தான் தயாரித்தார். அதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கல.
நடிப்பு, திறமை, வாய்ப்பு அப்படின்னு எல்லாமே வந்து மனோஜுக்கு வந்து கிடைச்சது. இருந்தாலுமே கூட அவரால சினிமால பெருசா வந்து ஜெயிக்க முடியல. அதாவது ஜொலிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். கேரள நடிகை நந்தனாவை கடந்த 2006ஆம் ஆண்டு காதலித்து கரம் பிடித்துக்கிட்டாரு. இந்த ஜோடிக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோஜ் மாரடைப்பு காரணமா வந்து மரணமடைந்தாரு. அவருடைய இறப்பே பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவ ரொம்பவே வந்து உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அவருடைய இறப்புக்கு அப்புறமா இவர் வந்து ரொம்ப நொந்து போய் உடஞ்சி போயிட்டாரு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டாருங்க. அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, வீட்டுக்கு வர்றது, இதே மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போதும் போல் ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. வயது மூப்பின் காரணமாக இவருக்கு வந்து இந்த மரணம் ஏற்பட்டிருந்தாலுமே கூட முதல் காரணம் அவருடைய மகனுடைய இழப்பு தான். அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக போய் அமைஞ்சிருச்சு. நல்ல டிப்ரெஷனை கொடுத்ததுனால அவரால் அதிலேருந்து மீண்டு வரவே முடியல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த மகள் ஜனனியை பற்றி பார்க்கும் பொழுது, ஜனனி வந்து சினிமா பக்கமே கொண்டு வரவே இல்லை இவர். பாரதி ராஜா மகனை மட்டும்தான் சினிமா பக்கம் கொண்டு வந்தார். மகள் ஜனனி ஐஸ்வர்யாவை ஆஸ்திரேலியாவில் எம்பிஏ வந்து படிக்க வச்சார். மகள் மேலே கேமரா நெல் படாமல் வந்து பார்த்துக்கிட்டாரு. படிப்பு முடிந்ததுக்கு அப்புறமா மகளுக்கு 2008ஆம் ஆண்டு திருமணமும் செய்து வச்சார். மனைவியினுடைய உறவுக்கார பையனையே பாரதிராஜா மகளுக்கு கட்டி வைத்தார், மருமகனாக்கிக்கிட்டார். ஜனனியினுடைய திருமணம் மலேசியாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடத்தினார். அந்த திருமணத்தில் கங்கை அமரன் இசை கச்சேரியானது வச்சுருந்தார். இந்த திருமண விழாவில் ரஜினி, கமல், அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. திருமணம் முடிந்த மறுநாளே தன்னுடைய சினிமா நண்பர்களுக்கு மலேசியாவில் மிகப்பெரிய பார்ட்டி, விருது எல்லாமே வந்து கொடுத்து எல்லாத்தையுமே வந்து சந்தோஷப்படுத்தினார். திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஜனனி வந்து இங்கே வரலங்க. மலேசியாவிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. கடந்த ஆண்டு அண்ணன் மனோஜ், இந்த ஆண்டு அப்பா பாரதி ராஜா அப்படின்னு 2 பேருடைய இழப்புமே ஜனனியை வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் வந்து தள்ளியிருக்கு. அதே மாதிரி தான் பாரதி ராஜாவுடைய உடலை சென்னையிலேயே வந்து தகனம் செய்யணும் அப்படின்னு நிறைய உறவினர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் ஜனனி அதை முழுசாக வந்து மறுத்துட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் தன்னுடைய மகள் வீட்டில் பாரதி ராஜா போய் அப்பப்போ இருந்துட்டு வருவாராம். அப்போல்லாம் வந்து அவர் தன்னுடைய கடைசி ஆசையை வந்து அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நான் இறந்துட்டாலுமே கூட என்னுடைய உடலை வத்தலகுண்டில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு மகள்கிட்ட கடைசியாக வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதை அப்படியே வந்து நிறைவேற்றியிருக்கிறாரு ஜனனி. அப்பாவுடைய பேச்சை தட்டாத மகள் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காரு. ஸோ அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து ஜனனி செய்திருக்காங்க. ஸோ எங்கே படிக்கணும், எப்போ திருமணம் செய்துக்கணும், என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே அவர் சொன்ன மாதிரியே ஜனனி வந்து செய்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஆசையாக வந்து வளர்த்த மகள் ஜனனி. ஸோ இப்போ ஜனனிக்கு வந்து இது மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா கடந்த ஆண்டு அண்ணன் போயிட்டார், இப்போ வந்து அப்பாவும் போயிட்டார். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் துக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் செய்த செயல்கள் தான் அவரை வந்து அந்தளவுக்கு கத்தி பேச வச்சுருக்கு. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.